ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பராக தூதுவளை துவையல் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்னி வீக்லி 1 டைம் சாப்பிட்லாம். நம்ம வீட்லேயே செடி இருக்குது, அதில் தான் பறித்து இன்றைக்கி செய்ய போகிறோம். அடுப்பில் செய்கிறோம். அதுவும் இல்லாமல் வாங்க இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தனீஷ் நம்ம செடியிலே தூதுவளை இலையெல்லாம் பறிச்சுனுங்கிறான். தனீஷ் எவ்வளோ பறிச்சுக்கிறா? இன்னும் கொஞ்சம் பாருங்கள். நம்ம செடியே இது தூதுவளை நம்ம கட் பண்ணக்குள்ளே கேர்ஃபுல்லாக பண்ணணும். சிசர் வச்சு தான் கட் பண்ணணும், ஏன்னா முள் இருக்கும். அதனால் பார்த்து இது போல் தான் கட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுக்கணும். நம்ம தனி சீக்கிரம் கட் பண்ணுறே இல்லை அம்மா கிட்ட கொடுக்குறியா? கட் பண்ணி போடு. கூட அம்மாவே கட் பண்ணுற சீக்கிரமா. அவ்வளோதான், நம்ம அறுத்தாச்சு. நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வறுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா இது மாதிரி ஒரு 3 டைம் அலசி எடுத்துக்கோங்க. தூதுவளை சட்னி செய்கிறதுக்கு நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாங்க நல்லா அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மண் சட்டி வானால் தான் வச்சுருக்கிறேன், அதில் தான் செய்ய போகிறேன். அது காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துக்காதீங்க. லைட்டாக இது செவக்கட்டும். செவந்ததும் ஒரு பூண்டு ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. தூதுவளை சட்னினாவே சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 3 காஞ்ச மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சளி இரும்பலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த தூதுவளை சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்கு இது செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் தூதுவளை செடி இருக்கும் மோஸ்ட்லி. நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு இப்போ வெங்காயமும் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், ரஃப்பாக அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தூதுவளை இலையை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நல்லா ஒரு 5 நிமிஷம் நமக்கு வதங்கட்டும். இது இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக புளி வச்சோம்னால அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, புளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் நமக்கு ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக அரைச்ச பின்னாடி ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கினேன். இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா வடகம் போட்டு இதை சூப்பராக வாசனையாக தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். காஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, தாளிப்பு வடகம் அது சேர்த்துக்கிறேன் நான். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். ஆனால் தாளிப்பு வடகம் சேர்த்து செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடக்குள்ள அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 2 வரமிளகாய் நல்லா கில்லாத அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு நல்லா பொரியட்டும். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். சூப்பரான நமக்கு தூதுவளை சட்னி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸ்க்கு, தோசை, இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.